ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நாளாக நம்ம வீடியோ போடல. ஸோ இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும். கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்தேன். ஸோ இனிமேல் கண்டினியூவாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் எப்போவும் பேசிக்காக ஒரு 3 லைன்ஸ் வந்து இந்த ஆரி பேசிக் செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது வந்து நீங்கள் ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு 3 லைன்ஸ் வந்து பார்டர் கொடுக்க போகிறேன். ஸோ ஜரி த்ரெட்டில் பார்த்தீங்கன்னா 754 டயாலஜி பிராண்டு. இந்த பிராண்டு நல்லாயிருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் எல்லோ கலர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா A1 மம்தா பிராண்டு. ஸோ உங்களுக்கு நியர்பை ஷாப்பில் என்ன அவைலபிளாக இருக்கோ அந்த மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 2 சுகர் பீட்ஸாக வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ சுகர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவும் ப்ரிசோ பிராண்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ப்ரைடல் ப்ளவுஸ்க்காகட்டும் நார்மல் ப்ளவுஸ்க்குமே நான் இந்த சுகர் பீட்ஸில் ப்ரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். நீடில் பார்த்தீங்கன்னா அயன் நீடில் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் துளி பிராண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். பட் அயன் நீடில் எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும், தென் ஒர்க்கு வந்து குயிக்காக கம்ப்ளீட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு மேலே லோடிங் கொடுக்க போகிறோம். ஸோ பைப்பிங் த்ரெட்டை மெஷர் பண்ணி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, லைட்டாக நம்ம வந்து நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்தும் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த க்ளூ பார்த்திங்கன்னா B7000. ஸோ நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளூ யூஸ் பண்ணும்போது குயிக்காக வந்து நமக்கு ட்ரை ஆகும். ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்காக இருந்தால் இந்த மாதிரி க்ளூஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேப்ரிக் க்ளூ ப்ளஸ் இந்த 2 க்ளூமே யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த ட்ராபேக்கும் இல்லாமல் நீட்டாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் த்ரெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதுக்கு மேலேயே வந்து ஜிக்ஸாக் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மேலே ஏதாவது பிசுறு இருந்தால் கூட இந்த மாதிரி ஜிக்ஸாக் கொடுக்கும்போது வெளியே தெரியாது. ஸோ நீங்கள் நெருக்கமாக வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நார்மல் மிஷின் எம்ப்ராய்டரி த்ரெட் இருக்கு இல்லையா, நார்மல் த்ரெட்டு மிஷின் த்ரெட்டு, எம்ப்ராய்டரி த்ரெட்டு கிடையாது, மிஷின் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லோடிங் ஸ்டார்ட் பண்ணணும். க்ளூ மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 5 minutes to 10 minutes ஆகும். ஸோ அந்த 10 minutesக்காக நம்ம ஒர்க்கை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ லோடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ லோடிங் ஸ்டிச் வந்து பீட்டில் எப்படி போடணும் அப்படிங்கிற மெத்தட் வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. எப்படி பீட் லோடிங் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியும். ஸோ நான் உங்களுக்கு ஸ்லோவாக தான் எப்படி பண்ணுறேன்னு காட்டியிருக்கேன். அந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கவர் ஆகணும். ஸோ அந்த கார்னர்லேருந்து எனக்கு 6 பீட்ஸ் வந்து தேவைப்பட்டது, 6 சுகர் பீட்ஸு. ஸோ 6 சுகர் பீட்ஸை வந்து நான் கரெக்டாக இந்த ஃபுல்லாமே வந்து இந்த லோடிங் முடிகிற வரலையும் ஒரு 6 சுகர் பீடே வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துலேருந்து பீட்ஸை லோட் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் திரும்ப பாருங்கள் கீழ்ப்பக்கமாக கொண்டு போய் லாங்கு ஷார்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீட்ஸை வந்து லோட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட்டு நீட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக கிடைக்கும். ஸோ நிறைய பிகினர்ஸ் பார்ப்பீங்க, பிகினர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் வந்து மேல் பக்கம் இருந்து நீங்கள் லோட் பண்ணிடுவீங்க, கீழ்ப்பக்கம் இருந்து லோட் பண்ணுவீங்க, மாற்றி மாற்றி பண்ணும்போது இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்காது. ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கணும் அப்படின்னா மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக ஒர்க் பண்ணி கொடுங்க. ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்மளால் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு அதை நீட்டாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதோடு நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு நிறைய வந்து டிப்ஸ் கிடைக்கும், ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து தான் அந்த ஃபினிஷிங்கே கிடைக்கும். ஸோ நிறைய உங்களுக்கு புரியல அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய சேனல் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ எல்லா சேனல்ல இருந்து ஒவ்வொரு
விஷயம் வந்து நம்ம கற்றுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆரி ஒர்க்கில் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறேன். ஒரு லைனை 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். எப்போவும் சுகர் பீட்ஸுக்கு 2 பீட் மட்டும்தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு மேலே போனீங்க அப்படின்னா இந்த கிளாத்தை அதாவது ஃப்ரேமில் இருந்து கழட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும், லூஸாக தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா திலகம் ஷேப்போ க்ரீன் கலரில் எடுத்து ஒட்டுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரியோட கலர் வந்து க்ரீனு. இது ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் தான். ஸோ கொஞ்சம் சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் பார்க்க ஹெவியாகவும் இருக்கும், பார்க்க சிம்பிளாகவும், காஸ்ட் வைஸ் நமக்கு கம்மியாக வரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த டிசைனை வந்து நான் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு க்ரீன் கலர் வந்து ப்ளவுஸில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கோம். இது வந்து நார்மல் கட்டிங் குந்தன் தான். ஸோ இப்போ வந்து நிறையா குந்தன்லேயே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் நிறைய வந்துடுச்சு. ஸோ இந்த குந்தன்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டோனை சுற்றியும் வந்து நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்டோனை சுற்றியும் சுகர் பீட் கொடுக்கும்போது நிறைய பேருக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இப்போ நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மேலே அந்த ஷார்ப்பான பகுதி இருக்குது இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ முடிக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து அந்த ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தெரியல, கிளாஸில் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னாலும் நிறைய யூடியூப்பில் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஒர்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒர்க் யாராவது போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், மேல் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஷார்ப்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது அந்த சைடு சுற்றி கொண்டு வர முடியும். அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது நீட்டாக வந்து அந்த ஷேப்பை வந்து அழகாக கொண்டு வர முடியும். இது ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான டிப்ஸ் தான். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீட்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த ஒரு கோணலாக இல்லாமல் அந்த ஃபினிஷிங்கை கரெக்டாக அந்த எட்ஜ் வராமல் அதாவது கோணல் பார்க்கவே நீட்டாக இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது பாருங்கள், கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்துடுச்சு அவங்களுக்கு. இப்போ பக்கத்தில் எண்ணாட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கணும். சிம்பிளான ஒர்க்காக இருக்கும், ஸோ அதை பார்க்கவே நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இதோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.